ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டு நடந்தது. ஏப்ரல் 23 நடந்தது. இதில் அதிகமாக போலிங் நிறையா பார்த்தீங்கன்னா வாக்கு பதிவு நடந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85% வாக்கு பதிவாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கரூர், நாமக்கல், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத நம்ம கருத்துக்கணி பார்ப்போம். அதிகமாக கரூர் மாவட்டத்தில் 90க்கும் மேற்பட்ட 90% அதிகமாக போலாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் 90.19%, கரூர் மாவட்டத்தில் 91.93%, ஈரோடு மாவட்டத்தில் 89.77%, நாமக்கல் மாவட்டத்தில் 89.46% வாக்கு பதிவாக இருக்குது. இதில் யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க சரிங்களா அப்படின்றத பார்ப்போம். வாய்மை தேர்தல் கணிப்பு. சேலம் மாவட்டத்தில் கெங்கவள்ளி தொகுதி திமுக கு சின்னத்துறை, அதிமுக ஏ நல்லதம்பி, என்டிகேல அபிராமி நெடுஞ்சேரலாதன், டிவிகேல பி சுஜாதா எல்லாமே போட்டிட்டாங்க. கெங்கவள்ளி தொகுதியில் 2011 ஆண்டு 13,465 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 2,262 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2021 ஆண்டு 7,361 வாக்குகள் வித்தியாசத்தில் 7,361 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த முறை கெங்கவள்ளி தொகுதியில் சுஜாதா மற்றும் அபிராமி நெடுஞ்சேரலாதன் அதிக வாக்குகளை பிரிக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விசில் சரிங்களா, முக்கியமாக டிவிகேல பார்த்தீங்கன்னா அதிக வாக்குகளை பிரிக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு டிஎம்கேக்கு இருக்கு. இந்த முறை ஏடிஎம்கே இங்கு மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எஸ்கே அர்த்தனாரி, அதிமுக ஜெயசங்கரன், என்டிகேல மோனிஷா சின்னதுரை, டிவிகேல ஆர் செல்வபாரதி போட்டிட்டாங்க. இதுல ஆத்தூர் தொகுதியில் 2011 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 29,856 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 17,334 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 8,257 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. இம்முறையும் ஆத்தூர் தொகுதியில் ஜெயசங்கரன் அதிமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஏற்காடு தொகுதியில் திமுக ரேவதி மாதேஸ்வரன், அதிமுக பி உஷாராணி, என்டிகேல பழனிசாமி, டிவிகேல ஜெயலட்சுமி ஆகியோர் போட்டியிட்டனர். ஏற்காடு தொகுதியில் 2011 ஆண்டு 37,582 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 17,394 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 25,955 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. இம்முறையும் ஏற்காடு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. பி உஷாராணி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான தேமுதிக ஐஆர் இளங்கோவன், அதிமுக ஆர் மணி, என்டிகேல சிவசக்தி, டிவிகேல ஆர்வி அதியமான் போட்டிட்டாங்க. 2011 ஆண்டு ஓமலூர் தொகுதியில் 46,544 வாக்குகள் அதிமுக வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 19,956 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 55,294 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தது. ஓமலூர் தொகுதியில் இம்முறை ராமதாஸ் அவர்கள் பாமகவுக்கு எதிர்ப்பாக இருக்கனால எதிர்ப்பலை அதிகமாக இருக்கிறதால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இழுபறி அதிமுகவிற்கும் திமுக கூட்டணியான தேமுதிகவிற்கும் அதிகமான போட்டி கடுமையாக உள்ளது. கடைசி கட்டத்தில் இந்த தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் ஐஆர் இளங்கோவன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. மேட்டூர் தொகுதியில் திமுக மிதுன் சக்கரவர்த்தி, அதிமுக ஜி வெங்கடாச்சலம், என்டிகேல வித்யா ராணி வீரப்பன், டிவிகேல கே செல்வம் போட்டியிட்டனர். மேட்டூர் தொகுதியில் 2011 ஆண்டு 2,594 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 6,282 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு
656 வாக்குகள் வித்தியாசத்துல பாமக வெற்றி பெற்றது. சோ இம்முறை மேட்டூர் தொகுதியில வித்யாராணி வீரப்பன் அதிக வாக்குகள் பிரிக்கிறார். அதே மாதிரி கே செல்வமும் அதிக வாக்குகள் வித்தியாசம், ரெண்டு பேரும் ஈக்குவலா பிரிக்கிறாங்க. சோ அதன் காரணத்துல இந்த முறை மேட்டூர் தொகுதியில ஜி வெங்கடாசலம் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. எடப்பாடி தொகுதியில திமுக காசி, அதிமுக எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர், என்டிகேல பிரியதர்ஷினி போட்டிட்டாங்க. சோ டிவிகேல அதனுடைய வேட்பாளர் அருண்ராஜ் போட்டியிடாமல் விட்டார். சோ அதனால டிவிகே கட்சியில பிரேம்குமாருக்கு சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி தொகுதியில 2011ஆம் ஆண்டு 34,738 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 42,022 வாக்குகள் வித்தியாசத்துல மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 93,802 வாக்குகள் வித்தியாசத்துல தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்றது. சோ அப்ப எடப்பாடி தொகுதியில ஆப்வியஸ்லி வெற்றி வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் இருக்குது. சோ வெற்றி அவருக்கு பிரகாசமாக உள்ளது. சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில திமுக மு மணிகண்டன், அதிமுக எஸ் வெற்றிவேல், என்டிகேல நித்யா அருண், டிவிகேல கே செந்தில்குமார் போட்டியிட்டனர். சங்ககிரி தொகுதியில 2011ஆம் ஆண்டு 35,079 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 37,374 வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 20,045 வாக்குகள் வித்தியாசத்துல மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. தொடர்ந்து இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. சங்ககிரி தொகுதியில இம்முறையும் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. எஸ் வெற்றிவேல் அவர்களுக்கு வெற்றி பிரகாசமாக உள்ளது. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியான தேமுதிக அழகாபுரம் மோகன்ராஜ், அதிமுக கூட்டணியான பாமக எம் கார்த்தி, என்டிகேல ஆர் சுதேஷ்குமார், டிவிகேல எஸ் லட்சுமணன் போட்டியிட்டனர். சேலம் மேற்கு தொகுதியில 2011ஆம் ஆண்டு 27,661 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுகவும், 2016ஆம் ஆண்டு 7,247 வாக்குகள் வித்தியாசத்துல மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 21,499 வாக்குகள் வித்தியாசத்துல பாமக வெற்றி பெற்றது. சோ இந்த சேலம் மேற்கு தொகுதியில இரா அருள் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய இரா அருள் மீண்டும் இந்த தொகுதியில போட்டியிட்டார். சோ அதனால இந்த முறை சேலம் மேற்கு தொகுதியில ராமதாஸ் அவர்களுடைய தாக்கம் இருக்கிறனால கண்டிப்பா பாமகவுக்கு அது வந்து அடி கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. அதனால இந்த தொகுதி வந்து இழுபறி தொகுதியாக தான் அமையும். சோ தேமுதிகவிற்கும் பாமகவிற்கும் இழுபறி தொகுதியாக தான் இந்த தொகுதி அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி திமுக ஆர் ராஜேந்திரன், பாமக அதிமுக கூட்டணி பாமக எஸ் சதாசிவம், என்டிகேல குணசீலா, டிவிகேல கே சிவகுமார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில 2011ஆம் ஆண்டு 29,365 வாக்குகள் வித்தியாசத்துல தேமுதிக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 9,873 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 7,588 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றது. சோ இந்த தொகுதியில சேலம் வடக்கு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா சதாசிவம் பாமக இன்று வேட்பாளர். இவருக்கு ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவு இல்லாதனால அவருக்கு அது மிகப்பெரிய ஒரு பலவீனமா இருக்கு. அதனால இந்த தொகுதி இழுபறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஒருவேளை கடைசி கட்டத்தில் சேலம் வடக்கு தொகுதியில கடைசி நிமிடங்கள்ல எஸ் ராஜேந்திரன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில திமுக எம் லோகநாதன், அதிமுக ஜே வினோத், என்டிகேல சோஃபியா, டிவிகேல விஜய் தமிழன், பார்த்திபன் போட்டியிட்டனர். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 60,215 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 30,453 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 22,609 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக மறுபடியும் வெற்றி பெற்றது. சேலம் தெற்கு தொகுதியில இந்த முறை ஜே வினோத், அதிமுக சேர்ந்த ஜே வினோத் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில திமுக ஆ தருண், அதிமுக ஸ்ரீ பாலாஜி சுகுமார், என்டிகேல எஸ் ராஜேஷ், டிவிகேல எம்எஸ் பழனிவேல் போட்டியிட்டார். வீரபாண்டி தொகுதியில 2011ஆம் ஆண்டு 26,498 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 14,481 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 19,895 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. வீரபாண்டி தொகுதியில தருண் வீரபாண்டி ஆறுமுகம் அவரோட உறவினர். அவருக்கு இந்த முறை திமுக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு திமுக பயங்கரமாக டஃப் கொடுக்கும். இருந்தாலும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி சுகுமார் வெற்றி பெறதுக்கு சில வாய்ப்புகள் உள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி
திமுக கூட்டணி காங்கிரஸ்ல கோபிநாத் பழனியப்பன், அதிமுகல ஆர் மனோகரன், என்டிகேல தாண்டவ மூர்த்தி, டிவிகேல பி.எம். விஜய் பாலாஜி போட்டியிட்டனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 10,644 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வென்றது. 2016ஆம் ஆண்டு 7,794 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 8,904 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வென்றது. மற்றும் இடைத்தேர்தல் வந்து இடைத்தேர்தலில் காங்கிரஸும் திமுகவும் தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க அடுத்தடுத்து. இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இம்முறை கோபிநாத் பழனியப்பனுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி திமுக சு முத்துசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ்ல எம் யுவராஜா, அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அதுல தமாகல எம் யுவராஜா, என்டிகேல விஜய், டிவிகேல ஆனந்த் மோகன் ஆகியோர் போட்டியிட்டனர். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 37,868 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 4,906 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 22,089 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. ஈரோடு மேற்கு தொகுதியில் நன்கு அறிந்த நபர் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அப்ப சு முத்துசாமிக்கு இம்முறை வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. முடக்குறிச்சி தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான மதிமுக செந்தில்நாதன், அதிமுக கூட்டணி கட்சியான பாஜக கீர்த்திகா சிவகுமார், என்டிகேல அருண், டிவிகேல டி சண்முகம் போட்டியிட்டனர். முடக்குறிச்சி தொகுதி 2011ஆம் ஆண்டு 40,162 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 2,222 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 281 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்றது. முடக்குறிச்சி தொகுதியில் இந்த முறை கீர்த்திகா சிவகுமார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கேல தோப்பு என்டி வெங்கடாசலம், ஏடிஎம்கேல எஸ் ஜெயக்குமார், என்டிகேல லோகு, டிவிகேல விபி அருணாசலம் ஆகியோர் போட்டியிட்டனர். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 42,167 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 12,771 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 14,507 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்றது. இம்முறை பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கட்சி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. எஸ் ஜெயக்குமார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. பவானி சட்டமன்ற தொகுதியில் திமுக கே.ஏ. சேகர் என்ற கே.ஏ. சந்திரசேகர், அதிமுக கே.சி. கருப்பண்ணன், என்டிகேல மேனகா தேவி, டிவிகேல பாலகிருஷ்ணன் ஆகியோர் போட்டியிட்டனர். பவானி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 28,041 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 24,887 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 22,523 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்றது. இம்முறை பவானி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே.சி. கருப்பண்ணன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. இம்முறை அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக எம் சிவபாலன், அதிமுக பி ஹரிபாஸ்கர், என்டிகேல ஆனந்தி, டிவிகேல எம் விஜய் வெங்கடேஷ் ஆகியோர் போட்டியிட்டனர். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 25,254 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 5,312 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 1,275 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை அந்தியூர் தொகுதியில் அதிமுக சேர்ந்த பி ஹரிபாஸ்கர் வெற்றி பெற அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் திமுக என் நலசிவம், அதிமுக பி பிரபு, என்டிகேல சீதாலட்சுமி, டிவிகேல கே.ஏ. செங்கோட்டையன் போட்டியிட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 41,912 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 11,223 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 28,563 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இருந்து வெற்றி பெற்ற தொகுதி. இப்போது செங்கோட்டையன் டிவிகேல போட்டியிட்டார். இந்த முறை இந்த தொகுதியில் செங்கோட்டையனை வெற்றி பெறக்கூடாதுன்றக்காண்டி விபி பிரபு இறக்கி அதிமுக பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சான்ஸை விடக்கூடாதுன்ட்டு டிஎம்கேல பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த முறை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வாய்ப்பு உள்ளது என்று பார்க்கும்போது, இருந்தாலும் கேஎஸ்க்கு செங்கோட்டையனுக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் அதிகமாக உள்ளது. இரண்டாம் இடத்திற்கு டிஎம்கேவா ஏடிஎம்கே என்ற போட்டி அதிகம் நிலவுகிறது. பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியான
கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலிருந்து BL சுந்தரம், அதிமுகல A பண்ணாரி, NTKல சௌந்தர்யா, TVKல VP தமிழ்ச்செல்வி போட்டியிட்டனர். பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 19,403 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 13,104 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 16,008 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் தொடர்ந்து வெற்றி பெற்றது. பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் இம்முறை அதிமுக வேட்பாளர் A பண்ணாரி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அடுத்து கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுகல மொஞ்சனூர் R இளங்கோ, அதிமுகல K செல்வகுமார், NTKல நரேன், TVKல P கார்த்திகேயன் போட்டியிட்டனர். அரவக்குறிச்சி தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 4,541 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 23,661 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 24,816 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. ஸோ இம்முறை அரவக்குறிச்சி தொகுதியில் கடுமையான போட்டியில் வருகிறது. ஏன்னா P கார்த்திகேயன் அதிகமான வாக்குகளை கரூர் மாவட்டத்தில் பிரிக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா மொஞ்சனூர் R இளங்கோவுக்கும் K செல்வகுமாருக்கும் இடையே போட்டி அதிகமாக இருக்கு. அதனால் மொஞ்சனூர் R இளங்கோ அவர்களுக்கும் K செல்வகுமார் அவர்களுக்கும் இடையே போட்டி கடுமையாக உள்ளது. கடைசி நிலவரத்தில் மொஞ்சனூர் R இளங்கோ வெற்றி பெற வாய்ப்புகள் சாதகமாக அவருக்கு உள்ளது. கரூர் தொகுதியில் DMKல M தியாகராஜன், ADMKல MR விஜயபாஸ்கர், NTKல R கருப்பையா, TVKல VP மதியழகன் போட்டியிட்டனர். கரூர் தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 44,145 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 441 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 12,448 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. கரூர் தொகுதியில் இந்த முறை வெற்றி பெறுவது பார்த்தீங்கன்னா MR விஜயபாஸ்கருக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆனால் 2ஆம் இடத்தில் வருவதற்கு VP மதியழகன் அவருக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. M தியாகராஜன் 3ஆம் இடம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி. திமுகல CK ராஜா, அதிமுகல S திவ்யா, NTKல V சத்யா, TVKல M சத்யா போட்டியிட்டனர். கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 22,509 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 35,301 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 31,625 வாக்குகள் வித்தியாசத்தில் DMK வெற்றி பெற்றது, திமுக வெற்றி பெற்றது. இம்முறை கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் S திவ்யா அவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் திமுக சூரியனூர் A சந்திரன், அதிமுக கருணாகரன், NTKல நன்மாறன், TVKல G பாலசுப்ரமணி போட்டியிட்டனர். குளித்தலை சட்டமன்ற தொகுதி 2011ஆம் ஆண்டு 22,473 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 11,896 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 23,540 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இம்முறை குளித்தலை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கருணாகரன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா கண்டிப்பா TVKல இருக்கக்கூடிய G பாலசுப்ரமணியன் அதிகமான வாக்குகளை பிரிப்பார். அதனால் கருணாகரன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. நாமக்கல் மாவட்டம் 89.46% வாக்குகள் பதிவாயிருக்குது. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் TMKல M மதிவேந்தன், BJP அதிமுக கூட்டணி BJPல பிரேம்குமார், NTKல சசிகலா, TVKல D லோகேஷ் தனபால் ஆகியோர் போட்டியிட்டனர். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 24,717 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 9,631 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 1,952 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இம்முறை ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2ஆம் இடத்திற்கு போட்டி அதிகமாக உள்ளது. யாருன்னா பிரேம்குமார் மற்றும் லோகேஷ் தனபால் இவருக்கு இடையே 2ஆம் இடத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்ற போட்டி அதிகமாக உள்ளது. ஸோ வெற்றி பெறுவதற்கு M மதிவேந்தன் அவர்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி திமுகல P பூமலர், அதிமுகல C சந்திரசேகரன், NTKல C பொன்னுமணி, TVKல P சந்திரசேகர் ஆகியோர் போட்டியிட்டனர். 2011ஆம் ஆண்டு சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 8,505 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 12,333 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 10,493 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தொகுதியில் வெற்றி பெற்றது. சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை C சந்திரசேகரன், அதிமுகவின் C சந்திரசேகரன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில்
திமுகல ப இராணி, அதிமுகல ஸ்ரீதேவி, PS மோகன், NTKல பிரவீன், TVKல CS திலீப் ஆகியோர் போட்டியிட்டனர். நாமக்கல் சட்டமன்ற தொகுதி 2011ஆம் ஆண்டு 35,855 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 13,534 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 27,861 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றது. இம்முறை நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில வெற்றி வாய்ப்பு அதிமுக வேட்பாளர் ஸ்ரீதேவி PS மோகன் அவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது. பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி, பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில திமுகல KS மூர்த்தி, அதிமுகல S சேகர், NTKல M அரவிந்த், TVKல A நந்தகுமார் ஆகியோர் போட்டியிட்டனர். பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில 2011ஆம் ஆண்டு 31,018 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 818 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 7,662 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. இம்முறை பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிமுக வேட்பாளரான S சேகர் அவர்களுக்கு அதிகமாக உள்ளது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி கட்சியான கொங்கு மக்கள் தேச கட்சியில ER ஈஸ்வரன், அதிமுகல R சந்திரசேகர், NTKல ரேவதி, TVKல KG அருண்ராஜ் ஆகியோர் போட்டியிட்டனர். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில 2011ஆம் ஆண்டு 23,945 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 3,390 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 2,862 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. திருச்செங்கோடு தொகுதியில இம்முறை 2ஆம் இடத்திற்கு KG அருண்ராஜ் போட்டியிடுகிறார். முதலிடத்தில் வெற்றி பெறுவது ER ஈஸ்வரன் அவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில திமுகல S பாலு, அதிமுகல தங்கமணி, NTKல யுவராணி, TVKல C விஜயலட்சுமி போட்டியிட்டனர். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில 2011ஆம் ஆண்டு 26,887 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 47,329 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 31,646 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்றது. குமாரபாளையம் தொகுதியில இந்த முறை அதிமுக வேட்பாளர் தங்கமணி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக மீண்டும் உள்ளது. இந்த பதிவுல நம்ம சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் மாவட்டத்தை பார்த்தோம். இதுல யாரு வெற்றி பெறாங்கிற கருத்து கணிப்பை நம்ம பார்த்தோம். எல்லாருமே மே 4ஆம் தேதி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.